எவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கு சூனியா இருக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்க வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா. அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா அதை நாங்க சரி பண்ணி தரோம். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து பிள்ளை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு சூனியா இருந்துகிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல ஒரு கெட்ட சக்தி நடந்துகிட்டு இருக்குது, நாங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க. கண்டிப்பா. அப்படி கேட்கறவங்க சொல்ற பதிலாம் உங்க வீட்டுல இருக்கிற துஷ்டத்தை கொண்டு வாங்கன்றோம். எப்படி நான் துஷ்டத்தை கொண்டு வரதுங்கயா? தெரிஞ்சா தானே கொண்டு வருவான், எந்த ஒரு ஊர்களுக்கும் தெரியுது அப்படின்னு கேக்குறீங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 கனி வாங்கி வைங்க, இல்ல ஒரு 5 கனி வாங்கி வைங்க, எலுமிச்சம்பழம் 5 கனி வாங்கி வச்சுட்டு வீட்டுல இருந்து ஜலம் கொண்டு வாங்க. எவ்வளவு பெரிய துஷ்ட சக்தியா இருந்தாலும் சரி, வீட்டுல எவ்வளவுமே பணம் தங்கலும் சரி, வீட்டுல வந்து ஒரு துஷ்டக்காரி ஆகிட்டே இருந்தா, ஒரு விடாத ஒரு 3 வருஷத்துக்கு துஷ்டக்காரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு ஏவல் இருக்குன்னு அர்த்தம், ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குன்னு அர்த்தம், ஒரு முன்னோரு கர்மா அந்த வீட்டுல அர்த்தம். அதை மாறணும் அப்படின்னா மாத்திக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து ஒரு 5 கனி கொண்டு வாங்க, ஒரு சில ஜலம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து எங்க ஆலயத்தில் கொண்டு வந்து அமாவாசை பூஜையில் கலந்துருங்க. எண்ணி 3வது அமாவாசை, முதல் அமாவாசை கொண்டு வரீங்க, அம்பாட்டை யாக வேலை நடத்துறோம், யாகத்தில் உட்கார வைக்கிறோம், உட்கார வச்சு முதல் அமாவாசைக்கும் சரி பண்ணி தரோம். 2வது அமாவாசைக்கு அந்த உருவத்தை பாருங்க, ஐயோ இதே நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருந்ததா, இதே நம்ம கூட இருந்ததா, எவ்வளவு பெரிய கட்டு உடைக்காத இருந்தாலும் சரி, வீட்டில் எவ்வளவு கட்டு போட்டு இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை வந்து உங்க வீட்டுல இருந்து ஒரு 3-5 கனி மட்டும், ஒரு சம தண்ணி, இதை கொண்டுட்டு வாங்க, அந்த கட்டை உடைச்சு கொடுக்குறோம். அதாவது சாமி கட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிசாஸ் கட்டா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த கட்டுனாலும் அந்த கட்டை உடைக்கிறதுக்கு 5 நாள் 5 எலுமிச்சம்பழம் அமாவாசை கோயில் வந்து உட்காருங்க. ஒரு 3 நாளைக்கு மேலே அமாவாசைக்கு உங்க வீட்டில் வச்சிருங்க. அமாவாசைக்கு எங்க கையில் வந்து கொடுங்க. நடத்தி கொடுத்த பிறகு உங்க வீட்டில் செய்வனை தீர்ந்த பிறகு ஒரு ஏவல் மறைஞ்ச பிறகு